வெல்கம் வியூவர்ஸ். அன்று நவம்பர் 29, 2019 சென்னை வேளச்சேரி திருவண்ணாமலை செங்கம் என்ற பகுதியில் 20 வயதான சபானா அப்படின்றவங்க ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்காங்க. இவங்களோட சின்ன வயசுலேயே இவங்களோட அப்பா அம்மா இறந்துட்டதுனால இவங்க 4 பேரையும் சபானாவோட சேர்த்து 5 பேரையும் இவங்களோட பெரியமா தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சில குடும்ப கஷ்டத்தினால சபானா தன்னோட ஸ்கூல் லைஃபை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சென்னையில் இருக்க ஒரு துணி கடையில் வேலை செய்யறதா தன்னோட பெரியமா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல சபானாவோட பெரியமா வேண்டாம், இதுக்கு தடையா இருந்தாலும் ஒரு சில கஷ்டத்தால வீட்டு நிலைமையால சபானாவை சென்னையில ஒர்க் பண்ண அனுமதி கொடுக்கறாங்க. இப்படி சென்னையில இருக்க துணி கடையில வேலை செஞ்சிருந்த சபானா அங்க வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாவும் ஹாப்பியாவும் தன்னோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஒரு சில மாதத்திலேயே சபானா அங்க இருக்க ஏரி கரையில முகங்கள் வீங்கி உடம்பு ஊதி போய் ஒரு சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. இப்படி போலீஸ் அந்த சபானாவோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்ப சொல்லதான் போலீஸ் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்ட கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் சிவா ஃபிலிமர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நவம்பர் 29, 2019 அன்னைக்கு சீத்தலப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரி கரையில உடல்கள் அழுகிய நிலையில ரொம்ப கொடூரமான நிலையில சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் இந்த உடம்பை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி அட்டாப்சிக்கு போயிட்டு வந்த சடலம் யாருதுன்னே தெரியாம போலீஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அந்த ஏரியால எந்த ஒரு நபரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால போலீஸ் இந்த கேஸ்ல இருக்க கில்லரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. பிகாஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கேஸ் ஒரு சில கில்லரை கண்டுபிடிக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல இது யாரு, இவங்க எந்த ஊரு அப்படின்னு போலீஸ்க்கு க்ளூ கிடைக்கல. இதனால இந்த கேஸை போலீஸ் அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதே இடத்துல இதுக்கு அடுத்த ஆண்டு அதாவது மார்ச் 2020 சென்னையில வேலை செய்யக்கூடிய லிஃப்ட் ஆபரேட்டரான என்ரி அப்படின்றவரு சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. இந்த ஏரியை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அதிகாலையில இந்த பாடியை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்த போலீஸ் அந்த சடலத்தை மீட்டு அங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அங்க விசாரணை பண்றப்போதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போலீஸ் இங்க நீங்க சந்தேகப்படும்படி யாரையாவது இல்ல புதுசா இந்த ஏரியாவுக்கு புதுசா இருக்க மாதிரி யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு விசாரணை பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இயர்லி மார்னிங் இந்த சைடு வர சொல்ல ஒரு ஆட்டோ டிரைவரை மட்டும் பார்த்தோம். அந்த ஆட்டோ டிரைவர் யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஏரியாவுக்கு அவரு புதுசு அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி அந்த ஆட்டோ யாரு, அந்த ஆட்டோட நம்பர் என்ன அப்படின்னு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ரேஸ் பண்றப்பதான் அந்த ஆட்டோ ஜேவியர் அப்படின்ற ஒரு நபரோட ஆட்டோ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி அந்த ஜேவியர் கூப்பிட்டு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரணை பண்றப்பதான் போலீஸ்க்கு ஷாக்கிங் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இதே இடத்துல அந்த சபானாவோட கொலையும் இந்த ஆட்டோ டிரைவரான ஜேவியருக்கு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தின் பேர்லயும் போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அவன் ஆரம்பத்துல தனக்கு எதுவுமே தெரியாது, நான் சும்மா தான் அந்த சைடு வந்தேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். போலீஸ் அவன் தான் கில்லர் அப்படின்னு அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுனால ஒரு உண்மையா தெரிய வந்திருக்கு. அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணது இதுதான். ஜேவியர், என்ரி அண்ட் அமல்ராஜ் இவங்க 3 பேருமே நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க எப்ப
எப்பவுமே அந்த சீத்தலப்பாக்கம் இருக்க ஏரியில தான் ட்ரிங்க் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு தான் சீத்தலப்பாக்கத்துல இருக்க ஏரியில ஜேவியர், அமல்ராஜ், என்ட்ரி அப்படின்னு இவங்க 3 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ரிங்க் பண்றப்போ என்ட்ரியோட கழுத்துல ஒரு தங்க செயினை பார்த்த அமல்ராஜ் மற்றும் ஜேவியர் அந்த தங்க செயினை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. ஆரம்பத்துல என்ட்ரி கிட்ட அமல்ராஜ், ஜேவியர் 2 பேருமே அந்த தங்க சங்கிலியை எங்க கிட்ட கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி திரும்பி கொடுக்காதனால என்ட்ரி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சண்டையில தான் என்ட்ரிய அமல்ராஜ், ஜேவியர் 2 பேருமே அந்த இடத்துல என்ட்ரிய அடிச்சே கொலை பண்ணியிருக்கானுங்க. இப்படி கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தான் கொண்டு வந்த ஆட்டோல ஏறி அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கானுங்க. இந்த நிலைமையில தான் போலீஸ் அங்க இருக்க என்ட்ரியோட சடலத்தை கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் இவன் அந்த சபாவனோட கேஸ்ல தலையிட்டு இருக்கானா அப்படின்னு விசாரணைய கடுமையாக்கி இருக்காங்க. இப்படி கடுமையாக்குறப்போதான் இதை விட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. சபானா தன்னோட ஊர்ல இருந்து வந்து சென்னையில இருக்க வேளச்சேரியில அந்த துணி கடையில ஒர்க் பண்றப்பதான் அந்த துணி கடையில வேலை செய்யக்கூடிய இன்னொரு பெண்ணோட நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சபாவனோட ஃப்ரெண்டோட அண்ணன் அப்பப்போ அவனோட தங்கச்சிய தன்னோட துணி கடையில விடுறதுக்கு ரெகுலரா வர பழக்கத்தை வச்சிருந்திருக்கான். இந்த நிலைமையில தான் சபானாவுக்கும் அந்த பொண்ணோட அண்ணனான மைக்கேல் அப்படின்றவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நட்பா இந்த பழக்கம் காலங்கள் போக போக காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேருமே ரொம்ப பாசமாவும் ரொம்ப பாதுகாப்பாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மைக்கேல் இந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமாகவும் சபானா மைக்கேல் மேல ரொம்ப ரொம்ப கேராவும் இருந்ததுனால மைக்கேல் இந்த பொண்ணு மேல அவ்வளோ பாசமாவும் அவ்வளோ கேராவும் இருந்திருக்கான். ஒரு சில மாதங்கள் கழிச்சு மைக்கேலோட அப்பாக்கு இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மைக்கேலோட அப்பா இந்த காதலுக்கு தடங்களா இருந்திருக்காரு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு மைக்கேல் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா மைக்கேல் ஒரு கிறிஸ்டியனும் சபானா ஒரு முஸ்லீமா இருந்ததுனால மைக்கேலோட அப்பா இந்த லவ்வுக்கு தடங்களா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம மதம் தான் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இவங்களோட வயசும் அவங்க அப்பாக்கு தடங்களா இருந்திருக்கு. எஸ், சபானாக்கு 23 வயதும் மைக்கேலுக்கு 19 வயதும் இருக்க சொல்லதான் லவ் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் தன்னை விட 4 வயசு அதிகமான ஒரு பொண்ணை தான் லவ் பண்றது தன்னோட அப்பாவான மைக்கேலுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. இதனாலதான் மைக்கேலோட அப்பா அந்த காதலுக்கு தடையா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல பாசமா இருந்த மைக்கேல் தன்னோட அப்பா அம்மா இதை எதிர்க்கிறதுனால அப்படியே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கான். எந்த பொண்ணு மேல இவன் எவ்வளவு பாசமா இருந்தானோ அதே பொண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா சபானா மைக்கேல் மேல அவ்வளவு பாசத்தை வச்சு மைக்கேலை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இருந்திருக்கா. பிகாஸ் சபானாவோட வயித்துல மைக்கேலோட குழந்தை வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்ட மைக்கேலோட அப்பாவும் சபானாவை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த நிலைமையில தான் மைக்கேல் சபானாக்கு கால் பண்ணி சீத்தலப்பாக்கம் அப்படின்ற ஏரி கரையில நம்ம மேரேஜை பத்தி பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். இப்படி தன்னை எப்படியாவது மைக்கேல் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு நம்பி சபானா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்த சபானா கிட்ட மைக்கேலோட அப்பாவும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. நீ எப்படியாவது இந்த குழந்தைய கலைச்சிட்டு என் பையனை விட்டு போயிடணும் அப்படின்னு மைக்கேலோட அப்பா சபானாவை மிரட்டி இருக்காங்க. சபானா இதுக்கு ஒத்துக்காததுனால மைக்கேலோட அப்பா சபானாவை தன்னோட கையில இருந்த கயிறால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சபானாவை கொலை பண்ணது யாருன்னா எஸ், ஆரம்பத்துல என்ட்ரிய கொலை பண்ண அதே ஆட்டோ டிரைவரான ஜேவியர் தான். இதுக்கப்புறமா அந்த கொல்லப்பட்ட சபானாவை அந்த கொடூரமான ஜேவியர் என்ன பண்ணானா தன்னோட பையனோட குழந்தை அந்த பொண்ணோட வயிற்றுல வளரக்கூடாது, அவ இறந்தாலும் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கக்கூடாது அப்படின்னு அதே இடத்துல கத்தியால சபானாவோட வயிற்றுல இருக்க கர்ப்பப்பையை கிழிச்சு அந்த தண்ணியில தூக்கி எரிஞ்சிருக்கான். இதுக்கப்புறமா அந்த உடம்ப தண்ணியில தூக்கி போட்டுட்டு ஜேவியரோட மகனான மைக்கேலும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. இப்படி ஒரு உண்மையா போலீஸ் கிட்ட ஜேவியர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜேவியரை போலீஸ் விசாரிக்க வேண்டிய ஸ்டைல விசாரிச்சதுனால இந்த 2 கொலை மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு கொலையை 2007ஆம் ஆண்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ஜேவியரோட அக்காவான சகாயராணி திருச்சியில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 2007ஆம் ஆண்டு சகாயராணி தன்னோட தம்பியான ஜேவியருக்கு கால் பண்ணி, ஜேவியர் என்னோட ஃபேமிலியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்றதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இதை சரி பண்ண திருச்சிக்கு வந்த ஜேவியர் அங்க
இவன் பண்ணதுதான் அந்த கொடுமையோட உச்ச கட்டமே. அங்க இவன் என்ன பண்ணானா, சகாயராணிக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு மாசத்திலேயே தன்னோட கணவரோட கருத்து வேறுபாடுனால தன்னோட அம்மா வீட்டுக்கு, அதாவது சகாயராணி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு சில மாதங்கள் இருந்த சகாயராணியோட பொண்ணு தன்னோட அம்மாவான சகாயராணியோட நடவடிக்கையில ஒரு சில மாற்றத்தை கவனிச்சிருக்காங்க. சகாயராணி பக்கத்துல இருக்க ஒரு சில ஆண்களோட தப்பான உறவுல இருந்ததுனால சகாயராணியோட பொண்ணு அம்மாவை கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு சில கட்டத்துல சண்டையா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டையில தான் சகாயராணி கோவத்துல தன்னோட பொண்ணையே தலையில பலமா அடிச்சிருக்காங்க. இதனால அந்த சகாயராணியோட பொண்ணு அந்த இடத்துலயே பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்திருக்காங்க. இப்படி சகாயராணி தன்னோட பொண்ணையே அடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்காங்க. இதை மறைக்கிறதுக்காக தான் சேவியாரை, தன்னோட தம்பியான சேவியாரை சகாயராணி ஊருக்கு வர வச்சிருக்காங்க. இப்படி ஊருக்கு வந்த சேவியார் தன்னோட அக்காவை கண்டிக்காம தன்னோட அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட சொந்த அக்காவோட மகளான சடலத்தை போலீஸ் கிட்ட இருந்து எப்படி மறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி பிளான் பண்ணி தான் சகாயராணியும் சேவியாரும் அந்த வீட்டிலேயே குழி தோண்டி சகாயராணியோட மகளை அந்த இடத்துலயே புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த சபானா என்ட்ரி கேஸை விசாரிக்க சொல்லதான் போலீஸ்க்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த இந்த சகாயராணியோட மகளோட வழக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் சகாயராணி வீட்டுக்கு போயிட்டு சகாயராணியோட மகளோட உடம்ப மீட்டிருக்காங்க. அங்க போலீஸ்க்கு சகாயராணி மகளோட எலும்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் சகாயராணி, சேவியார், மைக்கேல், சேவியாரோட ஒரு நண்பர், இவங்க 4 பேருமே கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. நம்ம என்னதான் மதம் ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னாலும் இங்க நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு மதத்தாலையும் ஒரு வயசு பிரச்சனையாலையும் கர்ப்பிணி பெண்ணியை கொலை பண்ண கொடூரம் இந்த இடத்துல நடந்திருக்கு. டியர் வியூவர்ஸ், இந்த சேவியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி. See you soon.